நேத்து முகநூல் மீடியாவுல ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அந்த வீடியோவில் ஒரு வயது 4 மாதமான ஒரு குழந்தை ஒன்று மரணிச்சிருக்கிற வீடியோ ஒன்று பார்த்தேன். அதை பார்த்ததுல இருந்து மனசுக்கு ஏதோ கஷ்டமா இருந்துச்சு. அது சம்பந்தமா ஏதாவது பேசலாம்னு தான் வந்து. சின்ன குழந்தைங்கிறது வாழுங்க. அந்த வாண்டுங்க எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அப்படிப்பட்ட குழந்தைங்களை நாம என்ன செய்யறோம் சொன்னா, தனிமையில வீட்டுள்ளுக்கு இல்ல குளிக்கிற இடங்கள்ல பிள்ளைகளை விட்டு தண்ணி பக்கத்துல தண்ணியை ஊத்தி கொடுத்து விளையாடுங்க அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துக்கலாம். நம்ம நிறைய பேர் போயிடுறோம். ஜன்னல்கள்ல ஏறுறது, கதிரையில ஏறுறது, அதுல இருந்து கீழே விழுந்து தள்ளாடிப்படுறது, இப்படிப்பட்ட செயற்பாடுகள்லாம் நடக்கிறதையும் நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனா அந்த தண்ணி பக்கெட்டுக்குள்ள நம்ம விளையாட விடும்போது அந்த பக்கெட்ல அள்ளி விளையாடுற ஜொக் அது தண்ணிக்குள்ள விழுந்தா அது பிள்ளைங்க எடுக்க போகும். அப்படி போற நேரங்கள்ல அந்த குழந்தை அதுக்குள்ளேயே விழுந்து மூச்சு திணறி வஃபாத்தாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த ரோட்டோரம் இருக்கிற வீடுகள்ல பெரும்பாலான பேர் என்ன செய்வாங்கன்னா, கேட்டை விரிச்சு வச்சிருப்பாங்க. இப்படி விரிச்சு வச்சிருக்கிற நேரத்தில் அந்த ரோட்டோரம் போற வாகனங்கள் அதிவேகமாகவும் போகலாம், இல்ல சாதாரணமாகவும் போகலாம். அந்த வீட்டில் இருக்கிற குழந்தை கேட் திறந்திருக்கிற பட்சத்தில் அந்த வீட்டுல இருந்து பந்தோ இல்ல வேற நம்ம பொருட்களை வச்சு விளையாடும் போது அது ரோட்டுக்கு வீசப்படும் போது அது வேகமா அந்த குழந்தைங்க எடுக்க போகும். அங்கிருந்து வார வாகனம் அந்த குழந்தையில அடிபட்டு இறக்கிறதுக்கும் வாய்ப்பு நிறைய இருக்கு. மலைகள், மரங்கள் இப்படி ஏறி விழுந்து அடிபடுற சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கு. குழந்தைகளை நாம தடுக்க முடியாது. ஏன்னா அதுங்களோட வயசுல அதை செஞ்சுதான் ஆகும். பெற்றோராகிய நாம தான் இதுல கவனம் செலுத்தணும். நடந்ததன் பிற்பாடு இதை நினைச்சு போஸ்ட் போட்டு வீடியோ போட்டு குழந்தை இறந்ததை நினைச்சு கவலைப்பட்டு இருக்கிறதுல அர்த்தம் கிடையாது. ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாலதான் நாம் அனைவரும் அதுல கவனமா இருக்கணும். விதியை யாராலையும் மாற்ற முடியாது. எழுதப்பட்ட விதி நடந்துதான் ஆகும். அதுக்காக விதிப்படிதான் எல்லாம் நடக்கும் சொல்லிக்கிட்டு நாமளும் சாதாரணமா இருந்துட முடியாது. இப்ப அந்த குழந்தை இறந்ததுக்கு காரணம் யாரு? இது கொலையா அல்லது தற்செயலா நடந்ததா? இப்படிப்பட்ட கேள்விகள் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸா நிறைய பார்த்தேன். அந்த இழப்பு நடந்த இடத்துல இழந்தவர்களுக்கு தான் தெரியும் அதுல வலியும் வேதனையும் என்ன. சாதாரணமா நம்ம அந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு அதுக்கு கீழே கமெண்ட்ஸ் பண்ணலாம். இது கொலையா தற்கொலையா, இதை பார்த்தா கொலை மாதிரி தான் விளங்குது, இன்னும் தப்பான வார்த்தைகள். இது கொலையா தற்கொலையாங்கிறத சட்டங்கள் பார்த்துக்கணும். நம்ம இந்த இடத்துல அந்த குடும்பங்களுக்கு ஒரு ஆறுதலா தான் இருக்கு. ஒருவேளை இது கொலையாகவே இருந்தாலும் இது தனிநபர் சம்பந்தப்பட்டது. அந்த ஒட்டுமொத்த குடும்பமும் இதுக்கு காரணம் கிடையாது. அந்த குடும்பத்தில் இருக்கிற தாயோ இல்ல தந்தையோ இல்ல சகோதரி யாரோ ஒரு தப்பான ஒருத்தராகவும் இருக்கலாம். அதை காரணம் காட்டி இவங்க இப்படித்தான், இவங்களாலதான் இது நடந்திருக்கும் அப்படி இப்படி சொல்லி யூகத்தின் அடிப்படையில் அவங்களை காயப்படுத்தாதீங்க. கெட்ட வார்த்தைகளை பேசி அவங்கள மனநோகத்தை உண்டாக்காதீங்க. Jangan